என்னெல்லாம் நடந்திருக்கு, இதனால் அவெல்லாம் வந்து எந்த இடத்துல போய்ட்டு அவள் வந்து சேருவா, இதை பற்றி எல்லாத்தையும் ஒரு 1/4 மணி நேரம் அவர் சொல்லுவார். எல்லாரும் அமைதியாக இருந்து கேள்வி. நமோ நம சத்குருभ्यः சத்குருभ्यो நமோ நமः. நமோ நம சத்குருभ्यः சத்குருभ्यो நமோ நமः. பிரஹ்லாதநாரத பராசர புண்டரீகம் யாசாம்பரீஷ சுகசௌனகதீஸ்வராத்யானி ருக்மாங்கதார்ஜுன வசிஷ்ட விபீஷணாதீனே புண்ணியானிமான் பரமபாகவதான் ஸ்மராமி. यस्य संस्मरणादेव मुमूर्षु परमां गतिं याति तं परमात्मानं सन्ततं चिन्तयाम्यहम्. स्मरतां सर्वपापघ्नं मयूरपुरनायकं सर्वजनहृदावासं कपालीशमहं भजे. हर नमः पार्वतीपतये. பிரசித்தமான 18 புராணங்களில் கருட புராணம்னு ஒரு சாஸ்திரம். ஒரு புராணம் பூரா த்ரூஅவுட்டா கொஸ்டின் ஆன்சராகவே அமைஞ்சிருக்கு. கருடாழ்வாரே பிரச்சனை பண்ண நாராயணனே பதில் சொல்றார். சிருஷ்டியை பற்றி வர்ணிக்கிற பொழுது பகவான் சொன்னார், அண்டஜம்னு முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடியது 21 லட்சம் உண்டு பண்ணியிருக்காங்க. ஸ்வேதஜம்னு தட்பவெட்ப நிலைகளால் தானே உண்டாகக்கூடியது, இனச்சேர்க்கை இல்லாமல் உண்டாகக்கூடிய ஜந்துக்கள் 21 லட்சம். உத்பிஜம்னு பூமியை பொழந்துட்டு வரக்கூடியதான லதா விருட்சங்கள் செடி கொடிகள் 21 லட்சம். ஜராயுஜம்னு இனச்சேர்க்கையால் உண்டாகக்கூடிய ஜந்துக்கள் நம்மள மாதிரி உள்ளவா, இதெல்லாம் 21 லட்சம். ஆகத்தி 84 லட்சம். இந்த 84 லட்சம் ஜீவராசிகள்ல நமக்கு மாத்திரம் மீண்டும் பிறவாமைங்கிற மோட்சத்தை கொடுத்துருவோம். எவ்வளோ பாக்கியம் பாருங்க. யாரா மறுபடியும் பிறக்கணும்னு நினைப்பாளா? ஒத்துன்னு நினைக்க மாட்டோம். பகவான் சொல்றார், முக்தியை கையில கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன், அதுக்கு உபாயம் உபகாரமாக வேதபரமான சம்ஸ்காரங்களை கொடுத்தேன். இதுலேருந்தே தெரியுது நமக்கு தான் மோட்சம்னு. மற்ற ஜீவராசிகளுக்கு இந்த வேதபரமான சம்ஸ்காரங்கள் கிடையாது. ஆடோ பூனையோ குட்டி போட்டா உடனே பருப்பு தேங்காய் பிடிச்சி தொட்டில் போட்டு புண்ணியாவதனம் பண்ணுவாளா? உத்தரம் பண்ண மாட்டா இல்லையா? மனுஷனுக்கு ஜனிக்கிறதுக்கே மந்திரம், கர்ப்பாதானம்ங்கிற சாந்தி கல்யாணம் மந்திரம். அப்புறம் தான் கர்ப்பமே தரிக்கிறா. கர்ப்பம் தரிச்சால் மந்திரம் பும்சுவன சீமந்தோம் நயனம். குழந்தை ஜனிச்சால் மந்திரம் ஜாதகர்மாதிகள். ஒரு நாள் சரீரம் போயிடுதுன்னா அப்பவும் மந்திரம். இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா மகாதேவ சர்மாக்கு. இந்த ஜீவனை கரையேற்றுறதுக்கு மந்திரங்கிறார். ஆச்சாரியால் சொன்னா, ஜந்தூனாம் நரஜென்ம துர்லபம், கிடைத்தற்கரிய பிறவி இந்த மானிடர் பிறவி. வேறுபடைய இந்த ஜென்மாவில் மகாதேவீர்வாளுக்காக இப்ப நீங்க பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த யாகத்துக்கு நரமேதம்னு பேர். எப்படி அஸ்வமேதாதி கிருதுக்களோ உள்ள இடம் இருக்கு வாங்க, எப்படி அஸ்வமேதாதி யாகங்களோ அது மாதிரி நரமேதம். நரமேதம்ங்கிறதான இந்த யாகத்துல பேரன் தாத்தாவுடைய சரீரத்தை ஆகுதியா தேவதைகளுக்கு அர்ப்பணம் பண்ணினா ஸ்மசான அக்னியில. பேரனுக்கு தான் உயர்ந்ததான ஒரு கத்தியை கல்பிச்சிருக்கார். கர்த்திரு கிரமம்னு பேரு. யார் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ற பொழுது புத்திர துல்லியமா பேரன் எடுத்திருக்கார். பொன் வயது பேரன் எப்பேற்பட்டவன்னா புத்திர துல்லியன் அப்படிங்கிறார். சில பேர் அஜ்ஞானப்பட்டு இதெல்லாம் பண்றாளே, அவெல்லாம் பண்ண வேண்டாம், நாங்கெல்லாம் உசுரோடு இருக்கோங்கிறா. இருந்ததுனால அவன் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, அவன் பண்ணாத போயிட்டானே ஆனால் அவனுக்கு பிரத்யவாயத்தை கல்பிக்கிறான், பாபத்தை கல்பிக்கிறான்னு அர்த்தம். ஜீவாளாராவது அவனுடைய கர்த்தృత్வத்தை கெடுத்ததாயிடும். நீங்கள்லாம் சாஸ்திரம் தெரிஞ்சவாளா தோன்றது, அதனால என்ன பண்ணியிருக்கேன், பேரனே பண்ணணும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணியிருக்கேன். பெரிய பாக்கியம் அது, சாஸ்திரியமாக நடந்திருக்கு. அதுக்காக சொல்ல வரேன். இந்த சரீரத்துக்கு கங்காதி புண்ணிய தீர்த்தங்களால் அபிஷேகம் பண்ணி பிராயசித்தம் பண்ணி இந்த குழந்தை என்ன பண்ணினான்னா, என் புண்ணியம் பூரா அர்ப்பணம் எங்கள் தாத்தாவுக்கு, அவர் மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையணும். எனக்கு உத்தமமான ஒரு தாயாரை அவர் தான் கல்பிச்சு கொடுத்துருக்காரு. we cannot decide our parents. எனக்கு எங்கள் அம்மாவை கல்பிச்சு கொடுத்துருக்காரு, அந்த தாத்தா மோட்ச சாம்ராஜ்யத்தை அடையணும்னு தபசை பூரா அர்ப்பணம் பண்ணியிருக்கான் குழந்தை. யாரும் பணங்காசு கேட்டால் தருவா, புண்ணியத்தை தருவாளா? யாரும் தர மாட்டா. என்ன கேட்டேன்னா யோசிச்சு தான் கொடுப்பேன். நான் கூட வைதிகன்னு பேர், இவாளுக்கு கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிப்பேன்.
ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணினான்னா, எனக்கு உத்தமமான ஒரு தாயாரை கொடுத்தாரே, அப்பேற்பட்ட தாத்தாவுக்கு என் புண்ணியம் பூரா அர்ப்பணம் பண்ணுறேன். பேர் தான் பிராயசித்தம்னு பேர். அக்னி பிரதானம் பண்ணினா போய் ஸ்மசான ஆயத்தனத்துல மந்திரம் கதறது, பரம பிரியகரன் எங்க தாத்தா, அவர் மேல அக்னி பிரதானம் பண்றேனே, ஹே அக்னி பகவானே, உன் ஜுவாலையாகப்பட்டது இவருடைய சரீரத்துக்கு புஷ்பமாலையாக கிடவது. சொல்றதுக்கு ஒரு பேரன் வேண்டாமா இந்த மந்திரம் சொல்றதுக்கு? இல்லையா? சொல்லுங்க. ஏன் மந்திரம் சொல்லணும்னா, மனநாத்ராயதம் மந்திரம், சொன்னாலே பலனை கொடுக்கக்கூடியது மந்திரம். வேற ஜந்துவா பிறந்தா மந்திரம் சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன், முடியாது. கிடைச்ச பாக்கியம் விசேஷ மந்திரங்களை சொல்லி. சரீரம் சம்ஸ்கரிக்கப்பட்டால் கூட ஜீவன் மாத்திரம் துடிக்கிறதா. மகாதேவியருடைய ஜீவன் இருக்கே, அது அழிவு கிடையாது. காற்று மயமா இருக்கொல்லையோ, சொலிடிட்டி இல்லாதனாலே அழிவு கிடையாது. சாலிடான வஸ்துக்கள்லாம் பாருங்க, டெய்லியே அழிஞ்சுன்னா ஒரு நாளைக்கு இல்லாமல் போகும். ஆனால் காற்றுமயமான ஜீவன் இருக்கே, நைனன் சிந்தந்தி சஸ்திராணி, கீதையில பகவான் சொல்றார், நைனன் தகதி பாவகா நச்சைனம் கிளேதயந்தியாபோ நசோஷயதி மாருதா. நித்தியமா இருக்கு இந்த ஜீவன். காற்றுமயமான மகாதேவியருடைய இந்த ஜீவன் துடிக்கிறதா. இன்ஃபேக்ட் சரீரத்தை விட்டு அந்த ஜீவன் வெளியில கிளம்புற பொழுதே, அந்த மரண சந்தர்ப்பத்துல the ஜீவன் கேரிஸ் தி என்டையர் வாசனை ஆஃப் தி பாடி. எதெல்லாம் ரொட்டீனா செஞ்சாரோ அந்த எண்ணத்தோடையே கிளம்புறாங்க. அப்படி தாத்தாவுக்கு ரொட்டீனான எண்ணம் என்ன அப்படின்னா, உங்கள்கிட்ட பிரியம் இல்லையா, உங்கள் தான் எனக்கு பிராண துல்லியம், அவளை விட்டு வந்துட்டேனே, இந்த சரீரம் இனிமே என்னை ஏத்துக்காதே, நானோ கண்ணுக்கு தெரியாம காற்று மயமாயிட்டேனே, என்னை யாரும் கரையேற்ற மாட்டாளா, பேரனா பார்த்து கரையேற்றாத போனால் எனக்கு வேற கதி இல்லையே, போராத்துக்கு எனக்கு பசிக்கிறது, பிறந்த நாள் முதல்ல மரிக்கிற பரியந்தம் விடாத அனுஷ்டானம் இதுதான் இல்லையா. அதனால ஒரு அன்னம் கிடைக்காதா, நேத்தி வரைக்கும் என் பொங்கல் என் வயிறு குழையாம பார்த்துட்டாலே, நீ சரீரம் இல்லாதனால என்னை மறந்துடுவாளா, எனக்காக ஒரு பிண்டம் அர்ப்பணம் பண்ண மாட்டாளா, எள்ளும் செலவும் கிடைக்காதான்னு ஏங்கி தவிக்கிறதா. அந்த தாபத்துக்கு தான் ஒரு பேர் வச்சார், பிரேதத்துவம். நேற்று வரைக்கும் குழந்தை அதான் சொல்லி பண்ணான், மாதாமகஸ்ய பிரேதஸ்ய அப்படின்னு சொன்னான். பிரேதத்துவம்னு பேரு கோரமான தாபம்ங்கிறார். அத்தியந்த துக்கானுபவஸ்தா அப்படின்னு வர்ணிக்கிறார். அந்த தவிக்கக்கூடியதான தாயாருக்கு, தவிக்கக்கூடியதான அந்த தாத்தாவுக்கு எதுவும் பண்ணாதைக்கு விட்டுவிட்டால் இல்லையா, என்ன கரையேற்ற மாட்டாளான்னு தவிக்கிறார் இல்லையா, எதுவும் பண்ணாதைக்கு விட்டுவிட்டால்னா, இவாளையெல்லாம் ஆத்ம பந்துக்கள் நினைச்சே என்னை கை விட்டுவிட்டாளேன்னு அந்த ஜீவன் நினைச்சால் அதுதான் பிரேத தாபம், which is equal to பிரேத சாபம். That should not occur. We should be very careful. அதனால்தான் குழந்தை ஸ்ரத்தையா ஆகாச மண்டலத்தில் தவிச்சிருந்த மகாதேவியருடைய ஜீவனை மந்திரத்தினால ஆகர்ஷணம் பண்ணி கருங்கல்ல ஆவாகனம் பண்ணணும். கருங்கல் இருக்கே, சயின்டிபிகலி கிராஸ்பிங் பவர், மந்திராகர்ஷண சக்தி, தாரணா சக்தி உண்டு. தேவாலயங்கள் எல்லாம் மூலவர் கருங்கல் இருக்கார் பார்த்தேடா. இப்போ வரும்போது கூட ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் ஆகிட்டு தரிசனம் பண்ணினேன், கலாகர்ஷணம் பண்ணிட்டு இருக்கா. அது மாதிரி இவருடைய சைதன்யத்தை கருங்கல்ல ஆவாகனம் பண்ணி, தாத்தா உனக்கு பசியாமே பிராதரேதம் பிண்டம் சாயமேதம் பலி, கண்ணு கண்ணீரமா அவரை நினைச்சு நினைச்சு அர்ப்பணமா. ஒவ்வொரு நாள் பிண்டத்தினாலையும் தனக்கு சரீரம் இல்லைங்கிற தாபம் நீங்கி மகாதேவியர்வாளுக்கு 10 நாளைக்குள்ள ஒரு திவ்ய சரீரம் கிடைச்சாச்சு. பாடி விச் கேன் அட்டைன் தி லோட்டஸ் ஃபீட் ஆஃப் அல்மைட்டி. பகவானை அடையக்கூடிய சரீரம். அதனாலேயே கண்ணுக்கு தெரியாது. இது டிராஃபிக்ல நிக்கிற சரீரம் கண்ணுக்கு தெரியும். பகவானை அடையக்கூடிய சரீரம். இதை ரொம்ப விஸ்தாரமா வர்ணிக்கிறார் புராணத்துல. இப்ப என்கிட்ட பார்த்தீங்கன்னா, ஐ ஹாவ் மை ஓன் பாடி. என்னுடைய சைதன்யம் இந்த பாடியில் இருக்கக்கூடிய இந்திரியங்களை எல்லாம் உபயோகப்படுத்தி உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கா இல்லையா. ஒன் ஃபைன் மார்னிங் திஸ் பாடி வில் கோ ஆஃப். ஃபேஸ்புக்கு இதுல எல்லாம் போடுவோம், இது போயிடும். ஜீவன் மாத்திரம் இருக்கும். இந்த ஜீவன் என்ன நினைக்கிறதா, எங்கிட்ட பார்க்கிற சக்தி இருந்தும் கண்ணு இல்லையே, கேட்கிற சக்தி இருந்தும் காது இல்லையே, அது மாதிரி துடிக்கும் இல்லையா ஒவ்வொரு இந்திரியங்களை நினைச்சு. அந்த இந்திரிய சக்தியை மறுபடியும் கொடுக்கறதுக்காக தான் இந்த அன்னமயமான பிண்டம். என்ன கிரமத்துல கிடைக்கிறதுன்னு கருடாழ்வார் ஆச்சரியமா சொல்றார். நாராயணனே பதில் சொல்றார் கருட புராணத்துல. 10 நாளைக்கு கணக்கு. சிரஸ்வாத்தியேன பிண்டேன பிரேதஸ்ய கிரியதே ததா. முதல் 2 பிண்டத்தினால சிரோசக்தி,
द्वितीयेहनि कर्णाक्षी नासिकन्तु समासतः सेकंड डे पर्यन्तं गलांशभुज वक्षश्च तृतीयेहनि जायते चतुर्थेहनि पिण्डेन नाभि लिङ्गबुधं तथा जानुजङ्घं तथा पादौ पञ्चमेहनि सर्वदा सर्वमर्माणि षष्ठेन सप्तमेहनि नाडयः वेन्स् दन्तरोमाण्यष्टमेन वीर्यन्तु नवमेन च दशमेहनि पूर्णत्वं 10 நாளைக்குள்ள பூர்ணமான சரீரம் கிடைச்சதுனாலேயே அதீதமான பசி அதை போக்குறதுக்காக தான் 10வது நாள் நிறைய அன்னம் அர்ப்பணம் பண்ணிடும் இல்லையா பரம திருப்தியா மகாதேவருக்கு ஏன்னா கண்ணுக்கு தெரியாம காற்று மயமா தவிச்ச பொழுதும் குழந்தை எல்லாம் சொட்ட சொட்ட ஈரத்தோட நின்று மந்திரோச்சாடனம் பண்ணி சரீர சம்ஸ்காரத்தை நிர்வகிச்சு கருங்கல்ல ஸ்தானம் கல்பிச்சு பிண்டோதக கிரியைகளால நித்தியம் இல்லையா நியமத்தோடு இருந்து பண்ணப்பட்டதான அந்த கிரியைகளால திவ்ய சரீரத்தையும் கொடுத்து தொடர்ச்சியா என்ன பூஜை பண்றாளே எத்தனை பேரும் பரமக்ஷேமத்தை அடையட்டம்னு 10வது நாளே மகாதேவர் அனுக்கிரகம் பண்ணிவிட்டார். எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா வியாரின் சுகஸ்வீகாரம் தான். ஆமா நடக்குமா என்ன சாமான்லாம் வாங்கி வச்சு விடலாம் பந்துக்கள்லாம் வச்சு விடலாம் நடக்கிறதுன்னு ஒன்று தனியா இருக்க நிர்விக்ரமா நடந்தது என்ன தாத்தா நடத்தின்றார் அதனால இதுதான் சத்தியம். ஆமா இதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பண்ண வச்சு அங்கீகாரம் பண்ணியிருக்காரு. சீக்கிரமே சந்தனாதி சோபன திரவியங்கள்லாம் எடுத்துட்டு மங்கள காரியங்களில் ஈடுபடணும் பந்துக்கள் தான் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அதனால தான் நீங்க சுபஸ்வீகாரம். வாத்தியாரை கேட்டு பாருங்க இன்னும் ஆரம்பிக்காத கர்மாலாம் நிறைய இருக்கு. பூர்ணமான அனுகிரகம்ங்கிறது இப்படிதான் அனுபவத்துல தான் தெரிஞ்சுக்கலாம். அனுபவம் தான் சத்தியம். கண்ணால பாக்குறது காதால கேட்கறதுலாம் கூட சத்தியம் சொல்ல முடியாது. அனுபவம் தான் சத்தியம். நிர்விக்கிரமா நடந்தது என்ன அவர் நடத்தினார். நான் சொன்ன இடத்துல உங்க பெரியவர் அனுகிரகம் பண்ணிவிட்டார்னு உடனே இந்த எஜமானர் கேட்டார் ஓ அப்ப நான் எல்லாம் கரெக்டா பண்ணிவிட்டேனோ அப்படின்னாரு. நான் சொன்னேன் அவர் கரெக்டா ஏத்துட்டார். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இல்லையா? அவரை ஏத்துக்கணுமே நம்ம எதை பண்ணாலும் 11வது நாள் சிவாராதனம் பண்ணி பரமேஸ்வரன் ஆராதிச்சு சரணாகதி பண்ணி சாட்சாதாவே காலகண்ணகுட்டியை பூஜை பண்ணி நந்திகேஸ்வர பூஜனம் பண்ணி மோட்ச சாம்ராஜ்யத்தையே அவர் அடையணும்னு பிரார்த்திச்சோம். யாருமே வித்தவுட் நாலேஜ் பாபம் புண்ணியம் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லிஃபை பண்றதுக்கு தான் இந்த சிவாராதனம். அதெல்லாம் போக்கினாதான் மறுபடியும் அதை அனுபவிக்க பிறக்காமல் இருக்க முடியும். அதை போக்குறதுக்காக தான் இந்த சிவாராதனம். கணக்கம் முடிச்சோம். 12வது நாள் சபிண்டீகரணம். நம் சரீரமே அன்னரசத்தால் ஏற்பட்ட பிண்டமயமான சரீரம் இல்லையா? அதனால அன்னமாவே பாவிச்சு மூதாதையர்களோட கொண்டே சேர்த்து அன்னரசத்துல ஆரம்பிச்சதான சிருஷ்டி அன்னரசத்திலே முடிஞ்சு போயிடும். நன்னா பொன் குழந்தைகளை விட்டு திடீகரணம் பண்ணி விசர்ஜனம் பண்ணின மாத்திரேன எண்ண லயங்களே இல்லாத மகாதேவருடைய அந்த பரம பவித்திரமான ஜீவாத்மா பரமாத்மாவை நோக்கி பிரயாணம். வேதாந்திகள் சொன்னா நிஜ கிரக பிராப்தி உண்மையான வீட்டை நோக்கி பிரயாணம். பூர்ணமான சாந்தி கிடைக்க மாட்டேன். இங்க கிடைக்குமானா கிடைக்காது. ஒரு நாளைக்கு சுகமா இருக்கும் ஒரு நாளைக்கு துக்கமா இருக்கும். துக்கஸ்யானந்தரம் சுகம் சுகஸ்யானந்தரம் துக்கம். இங்கே அங்க அப்படி கிடையாது. பூர்ணமான சாந்தி பகவத் சரணம் பிராப்தி. ஆனால் 1 வருஷ காலம் பிரயாணம். அதனால்தான் மாசம் மாசிகம் சோத கும்பம். கடினமான மார்க்கங்கள்லாம் ஊனமாசிக்கம். இந்த மகா மார்க்கத்துக்கு என்னென்ன திரவியங்களோ அத்தனையும் யசேஷ்டம் தானம் பண்ணி பிரார்த்திச்ச உயர்ந்த யஜ்யம்னாலும் பிசிக்கலாக அவர் இல்லைங்கிறது துக்கம். அது கூட நிவர்த்தி சொல்ல முடியாது. யாருக்கு துக்கம்னா பொன் குழந்தைகளுக்கு தான் ரொம்ப துக்கம். அப்பா தான் ஆசிரியம். பொதுவாக பொன் குழந்தைகளுக்கு ஒரு மனக்லேசம்னா அப்பாட்ட தான் நிவேதனம் பண்ணுவார். அப்பா தான் தலையை வருடி விடுவார். நீ சாப்பிட்டியா தூங்கினியா கேட்பார். சில்லி கொஸ்டின் நாம நினைக்கிறோம். அப்பா கேட்டா அமிர்தபானம் பண்ண மாதிரி இருக்கும். அந்த கொஸ்டின் கேட்கிறவாளே இல்லை பிரபஞ்சத்துல. பெயர்பட்ட பிதா. அப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. என்ன ஸ்பெஷாலிட்டி? மற்ற பந்துக்களை காட்டிலும் அவருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா தான் பட்ட பரிசிரமத்தை ஒரு நாள் சொல்லி காட்டணும். ஏமா உனக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டேனே
அப்படின்னு எந்த அப்பாவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. ஆனால் நம்முடைய பெட்டர்மெண்ட்டுக்காக, சம்ரக்ஷணத்துக்காக எத்தனையோ மான அவமானங்கள், கஷ்ட நஷ்டங்கள்லாம் சுமதாங்கி மாதிரி தலையில சுமக்கக்கூடிய உத்தம பந்து பிதா. அவருடைய வியோகம் பொன் குழந்தைகளுக்கு பெரிய துக்கம். ஆனால் அந்த பொன் குழந்தைகள் தன்னுடைய புத்திரால வச்சு தௌஹித்திர கிருத்தியமா இதை பண்ணினால் பாருங்க, அவளுக்கெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப். சாஸ்திரியமா நடத்திருக்கா, அவளை நாங்கள் வணங்குறோம். பல இடங்கள்ல இப்படி நடக்கிறதெல்லாம் அஜ்ஞானமாலாம் பேசுவார், அப்படிலாம் இல்லை. அவனுடைய கர்த்தத்துவத்தை அவன் செய்யும்படியா பண்ணினே உங்களுக்குலாம் பெரிய வந்தனம். சத்தியத்தை குழந்தைக்கு ரொம்ப துக்கம். ஏன்னா தாத்தா தான் பிரதி எதிர்பார்க்காம ஆராதிப்பார் குழந்தைகளை. பேரம்பேத்தியில தாத்தா பாட்டி தான் பிரதி எதிர்பார்க்காம ஆராதிப்பார். ஈவன் பேரண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அவன் என்ன சொல்லுவா, சென்டம் வாங்கினா சைக்கிள் வாங்கி தரேன்பா. எங்கள் காலத்துலாம் இருந்தா, நீ சென்டம் வாங்கினா சைக்கிள் வாங்கி தரேன்பா. பெரிய பிஸ்னஸ் அது. தாத்தா என்ன சொல்லுவார், அவன் கிடக்கா அப்படியே நான் என்கிட்ட பணம் வச்சுருக்கேன், இன்னைக்கே வாங்கி தந்துடுறேன். ஏன்னா அவருக்கு பேரன் சந்தோஷப்படுறது தான் பெரிய ஜாஸ்தி. அப்பேற்பட்ட தாத்தா இப்போ தெய்வமாக இருக்கா. குழந்தையே இந்த யஜ்யத்தை கிரமேணம் பண்ணியிருக்கா ஸ்ரத்தையா. அதெல்லாம் தாண்டி பூர்ணமாக வேதாத்தியனம் பண்ணி பாடசாலையில் வாத்தியாராக இருந்து பல குழந்தைகளுக்கு அத்தியாபனம் பண்ணி வச்ச பிரம்மஸ்ரீ முத்துகனபாடியிலே வந்து நடத்தி கொடுக்கறது தான் நமக்கு பெரிய பாக்கியம். அவருடைய 13 நாளை நம்ம கொடுத்துட்டார் ஜென்மாவில், இல்லையா? சமயம் அமூல்யம். கேன் பி பை ஃப்ரம் அமேசான் முடியாது. அவருடைய தபஸ்னால தான் இந்த யஜ்யம் நடந்திருக்கு. மகான்கள்லாம் வந்திருக்காங்க. பிரம்மஸ்ரீ கனபாடி எல்லாம் இங்கே வந்திருக்காங்க. பெரிய பாக்கியம். வாஸ்தவத்திலேயே மகாதேவ ஐயர்வாள் திரிவிஷ்டபத்தில் வைகுண்டத்தில் ரமிக்கிறார். அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதான் இங்கே ரச்சனை பண்ணியிருக்கோம். சரமபத்ரிகா பட்டணம்னு ரச்சனை பண்ணியிருக்கோம். சாதஸ்து கௌண்டின்ய வம்சே மகாதேவ சர்மா த்விஜா. கௌண்டின்ய வம்சத்தில் உதிச்சவர், மகாதேவர்னு பேருடைய உத்தமர். பிராப்த சிவபதம் புண்ணியம், அடைந்தார் பகவத் சரணத்தை. கண்டேன் சீதை மாதிரி அடைந்தார் பகவத் சரணத்தை. எதனால் அடைஞ்சார்னா வேதோக்த கிருத கர்மணா அப்படின்னு எழுதினேன். எழுதி முடிஞ்சப்புறம் மனசுக்கு இன்னொன்று வந்து அந்த சென்டென்ஸ் மாத்திரம் மறுபடியும் மாறி எனக்கு வந்தது என்னன்னா, தௌஹித்ர கிருத கர்மணா. சந்தோபங்கமே இல்லாம, இல்லையா? வேதோக்த கிருத கர்மணா, கேன கிருத கர்மணா, தௌஹித்ர கிருத கர்மணா. குழந்தை பண்ணியிருக்கிற அந்த யாகத்தினாலேயே அவருக்கு மோட்சம். அதுலேயும் குரோதி வருஷம் மார்கழி மாதம் பஜனீயமான மாதம். சுக்லபக்ஷ நவமியே திதி. குடும்பத்தில் அம்பாளுடைய உபாசனை இருந்தால் தான் நவமி கிடைக்கும். அந்தே ஸ்வர்கஞ்ச மோக்ஷஞ்ச சத்தியமேவ நசம்சயாகிறார். ஜெகன்மாதாவுடைய அனுகிரகம் நவமியே திதி. அவேற்பட புண்ணிய திதியில ஸ்ரீ கௌண்டின்ய மகாதேவன் சிவ சாயுஜ்யம் அடைந்தார்கள் அப்படின்னு தமிழ்லையும் எழுதியிருக்கேன். அவன் மோட்சத்தையே அடைய நாமும் பிரார்த்திப்போம். जय सद्गुरु महाराज की मेधा विष्णुरुपायो विचक्रमे महेन्द्रिवं पृथिवीम् अंतरिक्षं तच्छ्रोणैर्श्रवयिच्छमाना पुण्यकृष्णोकं यजमानाय कृण्वति. பத்திரமாச்சு குழந்தை, உன்னுடைய நோட்டு வந்து எப்படி ஜாதகமோ அதே மாதிரி தான். ஆமாம், இதை பத்திரமா பாவனமாக வச்சுக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். ஓம் அக்னேய சுபதாராய அஸ்மான் விஸ்வாரி தேவ வயுனானி வித்வான்